தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி. சாமிக்கு நிவேதனங்கள் எப்படி செய்ய வேண்டும், அதற்கென்று ஒரு மந்திரங்கள் இருக்கானா இருக்குங்க. ஸோ அதுக்கான மந்திரங்களை தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறது அப்படின்றது ஒரு முறைங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மந்திரங்களை உச்சாடனம் பண்ணுறது, ஒரு 108 முறை உச்சாடனம் பண்ணுறது, அது ஒரு முறைங்க. நம்ம இன்றைக்கி நேரமின்மை காரணமாக என்ன செய்கிறோங்க, முழுமையாக நம்ம என்ன பண்ணணுங்களாம், இப்போ நைவேத்தியம் பொங்கல் பால் பழங்கள் அது போகிற நைவேத்தியங்களை வைத்து வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் பூ தீபாரதனை தூப தீபங்கள் காட்டி மலர்கள் சூட்டி இறைவனை உட்கார்ந்து ஒரு 20 நிமிடமாவது இறைவனுடைய மந்திரங்களை உச்சரித்து, ஸோ அந்த மந்திரங்கள் செய்த அப்புறம் இந்த நைவேத்தியத்தை அங்கே இருப்பவர்களுக்கு விநியோகம் செய்ய நம்முடைய பாவ நிலைகளாகப்பட்டது விலகும். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இது நம்ம ரெகுலராக பண்ண முடியாதுங்க. அதனால் செவ்வாய் வெள்ளியாவது பண்ணுங்க. ஸோ அதுவும் என்னால் முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு என்ன பண்ணணுங்க, அச்சுதாம் சமர்ப்பியாமி ஒரு தீபங்கள் ஏற்றி சூடங்கள் காற்றி அச்சுதாம் சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்லி போடுங்க. நான் இந்த வெத்தலைப்பாக்கு பழம் நைவேத்தியம் போன்ற பொருட்கள் வைத்ததாக என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொள் இறைவா, இந்த அச்சதைகள்லாம் வைத்ததாக அதை அச்சுதாம் சமர்ப்பியாமி, இந்த அச்சதைகள் அத்தனையுமே உனக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காண்டி எனக்கு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு எனக்கு நல்ல ஆசி வழங்குமாறு இறைவனை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தான் அதனுடைய முழுமையான அர்த்தங்க. ஸோ இன்றைக்கியுடைய காலகட்டங்களில் அந்த மாதிரி செஞ்சுக்கிறது நல்லதுங்க. மந்திரங்கள் கற்றறிந்து வேத விற்பனை பண்ணர்கள் மூலமாக ஆலய அரசர்கள் நிவேத்தனம் செய்யும்போது நிவேத்தன பொருட்களை வைத்து அந்த பண்டங்களில் உள்ள பாத்திரங்களை சுற்றி நீர் விட்டு காயத்ரி மந்திரத்துடன் பிரண்ண அபண்ண வைனான உதன்ன சமான ஆகிய பஞ்ச பிராணங்களும் உணர்வை சமர்ப்பிக்கிறேன் என்று மந்திரங்கள் சொல்வார்கள். ஆனால் மந்திரம் அறியாத சாதாரண பொதுமக்கள் அதுபோல் மந்திரங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. கோயிலில் குருக்கள் மட்டும் சொன்னார்னா போகிறோங்க. நைவேத்தியம் என்றால் சமர்ப்பணம் என்று பொருளுங்க. உள்ளார்ந்த அன்பு கூடிய பக்தியோடு தூய்மையோடும் பண்டங்களை இறைவனாகப்பட்ட உனக்கு நான் சமர்ப்பணம் பாருங்கின்றேன். அதே தாங்க அச்சுதாம் சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து ஸோ இது மாதிரி வழிபாடு செய்யுங்க. இதில் தவறு எதுவும் இருந்தால் மன்னித்துக்கொள் இறைவா அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பூஜைகளாகப்பட்டது இறைவனை ஏற்றுக்கொள்வாருங்க. அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.